ஒரு பொம்பளை பிள்ளை ஸ்கூலுக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க. தினமும் ஸ்கூலுக்கு வரும்போது ரோட்ல நிக்கிற ஒரு 4-5 பாய்ஸ் டெய்லி அந்த பிள்ளைய பாக்குறாங்க. டெய்லி அந்த ஒரு பிள்ளைய பாக்குறாங்க. அது பெருசா கணக்கெடுக்காட்டியும் பக்கத்துல ஒரு ஃப்ரெண்ட் இருப்பா, மச்சி அவன் உன்னதான் பாக்குறான், அடிச்சு சொல்ற அவன் உன்னதான் பாக்குறான், அவனை லவ் பண்றான் போல இருக்கு. அப்படி சொல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா இல்லையா? எஸ், இருக்கிறாங்க. அப்ப ஒரு நாள் அந்த பையன் என்ன சொல்றான், வாவ் இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கே, சா வாட் பியூட்டிஃபுல் ஃபேஸ். அப்ப நமக்கு எப்படி இருக்கும்? யாருக்கிட்ட கேட்கலாம்? யூ துவியா தான் சூப்பர் ஃபிகர். துவியா ஸ்கூலுக்கு வரைக்கல ஒரு பையன் என்ன சொல்றான், வாவ் துவியா பியூட்டிஃபுல் ஸ்மைல். அப்ப துவியாவோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் என்ன சொல்றா, உன்னதான் பாக்குறான், கலக்கு. அப்ப துவியாக்கு எப்படி இருக்கும்? கோபம் வருமா, சந்தோஷம் வருமா? சந்தோஷம் வரும். ப்ளீஸ் கிவ் a big hand for this girl. அதுதான் உண்மை பேசியிருக்கு இந்த பிள்ளை. See, very very true. நான் நிறைய ஸ்கூல்ல இந்த கேள்வி கேட்டிருக்கேன். பிள்ளைங்க என்ன சொல்லுவாங்க, நான் கோபமா போய் ஹே இப்படிலாம் சொல்லாத. அப்படிலாம் இல்ல, உண்மையாவே சந்தோஷமா தான் இருக்கும். அப்பா நம்மளையும் பார்த்து ஒருத்தன் அழகுன்னு சொல்றானே. ஆனால் கேர்ள்ஸ், I'll tell you today, உங்களோட சந்தோஷத்தை தயவு செஞ்சு உங்களுக்குள்ளே வச்சுக்கோங்க. ஏன்னா பயாலஜிக்கலி ஒரு கேர்ளோட பிரெயின் grows faster than a boy's brain. பெண்களின் மூளை, பெண் குழந்தைகளின் மூளை ஆண் குழந்தைகளின் மூளையை விட ஃபாஸ்டா வளரும். அப்ப நீங்க மனசுக்குள்ள சந்தோஷம் தான் படுறீங்க, ஆனால் அத நம்ம ஈன்னு ஒரு பல்ல காட்டி சிரிச்சிட்டா அந்த பையன் இருக்கால, மனசுல கோட்டை கட்டி கோயில் கட்டி தாலிய கட்டி பிள்ளைய பத்தி எல்லாமே பண்ணி இதுதான் என் பொண்டாட்டின்னு முடிவே பண்ணிடுவான். புரியுதா இல்லையா? நானா நம்ம அப்படி ஒரு சிக்னலை கொடுக்கல, நம்ம சந்தோஷம் தான் படுறோம், ஆனால் அந்த சிக்னல் அப்படி ஒரு தப்பான மெசேஜ கன்வே பண்ணிடும். உங்களுக்கு வெளியில சந்தோஷமா இருந்தாலும் அந்த சந்தோஷத்தை மனசுக்குள்ள வச்சுக்க தெரியணும். ஈன்னு போய் பல்ல காட்டிடக்கூடாது, இல்லையா? புரியுதா இல்லையா? எஸ் ஆர் நோ? தேங்க்யூ டார்லிங். சிலான்ல வாட் இஸ் த லீகல் ஏஜ் ஆஃப் மேரேஜ்? எத்தனை வயதுக்கு கீழே கல்யாணம் பண்ணா போலீஸ் புடிச்சிட்டு போயிருவாங்க? 18. பாய்ஸுக்கும் 18, கேர்ள்ஸுக்கும் 18. அப்ப 18வது பர்த்டே கேக்க வெட்டிட்டு நேரா அப்படியே தாலி கட்ட போயிடலாம். நான் இப்ப வரது கொஞ்சம் முன்னுக்கு ஐ ஆஸ்க்ட் யூ டெபியூட்டி பிரின்சிபல், சிலான்ல ஸ்ரீலங்கால அக்கார்டிங் டு யோர் லா எத்தனை வயசுல கல்யாணம் முடிச்சா போலீஸ் பிடிக்கும் அப்படின்னா, பெண்களுக்கு 18 வயதுக்கு கீழையும் ஆண்களுக்கு 21 வயதுக்கு கீழையும் இருந்தா கல்யாணம் பண்ண முடியாது. யாராவது 18 ஆனப்புறம் நான் மேஜர், எனக்கு லைசன்ஸ் கிடைக்கும், ஓட்டு போடலும், அதுக்கப்புறம் நான் கல்யாணமும் பண்ண முடியும்னா முடியாது தம்பி, இன்னொரு 3 வருஷம் வெயிட் பண்ணணும். யூனி முடிச்சதுக்கு அப்புறமா தான் கல்யாணம் பண்ண முடியும். அப்போ 21 வயதுல நடக்க போற கல்யாணத்துக்கு 13-14 வயசுலயே பொம்பளை தேட முடியுமா? முடியாதா? அப்ப அதை ஏன் நம்ம செய்யறோம்? சில நேரங்கள்ல ஒரு பாய் ஃப்ரெண்டுக்கோ ஒரு கேர்ள் ஃப்ரெண்டுக்கோ நம்ம செலவிடக்கூடிய நேரம் என்பது அவ்வளவும் வேஸ்ட். ஏன்னா நான் சொன்னேன்ல, கேர்ள்ஸுக்கு பிரெயின் ரொம்ப ஃபாஸ்டா க்ரோ ஆகும். பாய்ஸ் நான் சீரியஸா இதை வார்னிங்காவே உங்களுக்கு கொடுப்பேன். இப்ப வேணா ஈன்னு பல்ல காட்டி லவ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறமா அவங்க பிரெயின் உங்களதை விட ஃபாஸ்டா வளர்ந்துரும். கரெக்டா 19 வயசுல தெரிஞ்சு போயிரும் இவன் உருப்பிட மாட்டான், இவன் ஒரு வேஸ்ட், கலட்டி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு டாட்டா காட்டிட்டு போயிருவாங்க. நீங்க என்ன செய்யணும்? அப்படியே மேல பாத்துக்கிட்டு எதை நோக்கி என் வாழ்க்கை போகுதுன்னே தெரியலையே இப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கணும். ஐ எம் வார்னிங் யூ. படிப்பும் வீணா போகும், நீங்க டைம் செலவு பண்ணி கிஃப்ட் வாங்கி கொடுத்து பணம் செலவு பண்ணியும் வேஸ்ட். அந்த கேர்ள்ஸ் சொல்லுது, எங்க மிஸ் கிஃப்ட் வாங்கி கொடுக்குறாங்க, நாங்க தான் வாங்கி கொடுக்க வேண்டியிருக்கு. ஆமாவா இல்லையா? தெரியாது, நமக்கு தெரியாது. வணக்கம் சபையோரே,
செவ்வாய்க்கிழமை இரவு 10 மணிக்கு உங்கள் டான் தமிழொலியில் காணத் தவறாதீர்கள்.